ஆல்ரைட் கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட். ஸோ இதை வந்து பண்ணுறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் படிச்சு உங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வெப்சைட்லாம் உங்களாலே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நாங்கள் ஏன்டா அதெல்லாம் பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஸோ நீங்கள் இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் என்டர் ஆகிறீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டோட நாலேஜ் வந்து பேசிக்காக இருந்தாகணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரையோ இல்லை மொபைல் அப்ளிகேஷனோ பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் டெவலப்மெண்ட்டோட நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வெப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ஆக்சுவலி மூணு டைப். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட். ஃப்ரண்ட் ஹேண்ட்னா என்ன சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் ஹேண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டில் விசுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹேண்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, ஆர் ஏதாச்சும் இன்ட்ராக்டிவாக பண்ணுறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட் தான். ஸோ அதுதான் வந்து அதை கிரியேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ஹேண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ பேக் ஹேண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் ஆர் சர்வர் கோடிங் தான் அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் வந்து அதோடைய பேக் ஹேண்டை பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்ட் டெக்னாலஜி. ஸோ அதாவது என்னன்னா, இப்போ நம்ம கிளிக் பண்ணி அந்த இமேஜ் அப்லோட் பண்ணால் அங்கே போய் சேவ் ஆகுது இல்லையா சர்வரில். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்ட் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பண்ணுறது தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புறேன். புரியல அப்படின்னா எந்த பார்ட் புரியல சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான தெளிவான வீடியோ ட்ரை பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.